அதற்கு நடவடிக்கை முன்னெடுப்பு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவிப்பு. கோவிட்-19 கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக இதுவரை 262 பில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் தெரிவிப்பு. கிளிநொச்சியில் கடலட்டை பெண்ணை அமைத்த சீன நிறுவனம் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவிப்பு. அச்சுறுத்தலுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் 20 தொலைக்காட்சி அலைவரிசைகளின் ஊடாக கற்றல் நடவடிக்கை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. இளைஞர்களின் குரல்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் சர்வதேச நாடாளுமன்ற தின செய்தியில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். ஒரு சில நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் தொழிலை இழக்க செய்யாமல் பேணிக் கொண்டு செல்வதற்காக சலுகை வழங்கும் நோக்கில் தொழில் வழங்குனர்கள், ஊழியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் உத்தியோகஸ்தர்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்ட செயலணி ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்காக அமைச்சரவை முன்னர் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. அதற்கமைய அனைத்து ஊழியர்களுக்கும் பணிபுரிவதற்கான சமமான வாய்ப்புகளை வழங்கல் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழியர்கள் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டுமாயின் இறுதியாக செலுத்தப்பட்ட மொத்த மாதாந்த சம்பளத்தின் 50% அல்லது 14,500 ரூபாய் தொகையில் அதிகூடிய தொகையை வழங்கல் மற்றும் மேற்படி சம்பளத்துக்காக தொழில் வழங்குனரால் ஊழியர் சேமலாப நிதியம் EPF மற்றும் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்துக்கு ETF பணம் செலுத்தப்படல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை உலகளாவிய ரீதியில் சர்வதேச விமான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பாக நமது நாட்டில் சுற்றுலாத்துறையை வழக்கமான வகையில் பேணிச் செல்ல இயலாமல் இருப்பதனால் சுற்றுலாத்துறையில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை 2021 ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் மேலும் நடைமுறைப்படுத்தல் என்பவற்றுக்கு அரசாங்கம் உடன்பாடு வழங்குகிறது என்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விடுத்திருக்கின்ற செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோவிட்-19 கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக 2020 ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கம் 262 பில்லியன் ரூபாயை செலவிட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற நிதியமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் என்ற வகையில் அமைச்சுக்குரிய அனைத்து நிறுவனங்களினதும் தற்போதைய நிலை மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தினார். நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல் அவர்களினால் இதன்போது சவாலுக்கு மத்தியில் சுபிட்சத்தை நோக்கி என்ற நிதியமைச்சின் முன்னேற்ற மற்றும் எதிர்கால நோக்கு முன்வைக்கப்பட்டது. கோவிட்-19 முதலாவது மற்றும் இரண்டாவது அலைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த SR ஆர்டிகல் அவர்கள் சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பமான மூன்றாவது அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் உள்ளிட்ட நிவாரணம் பெற தகுதியான மக்களுக்காக பிரதமரின் ஆலோசனைக்கமைய நிதியமைச்சின் ஊடாக ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்த SR ஆர்டிகல் 2019 ஆண்டு தீர்க்கப்படாதிருந்த 423 மில்லியன் நிலுவையை அதனுடைய தொகையை செலுத்திய பின்னரே கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்கியும் பணவீக்கத்தை 4% 6% பேணுவதற்கு முடிந்ததாகவும் கடந்த மே மாதம் அது 6.1% அல்லது 6.2 வரை அதிகரித்த போதிலும் அதனை குறைப்பதற்கு நிதியமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு SR ஆர்டிகல் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பரவலாக்கப்பட்ட நிதியிலிருந்து இதுவரை அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் 11,000 ஆகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் கொடுப்பனவு வழங்கப்படும் சகல மக்களுக்கும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு 4 முறை வழங்கப்பட்டிருப்பதாக இதன்போது கருத்து தெரிவித்த சமுர்த்தி வதிவிட பொருளாதார நுண்ணிதிய சுயதொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார கபுகின்ன இவ்வாறான கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். 500 உற்பத்தி கிராமங்களை உருவாக்குவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நீல் பண்டார இதன்போது சுட்டிக்காட்டினார். கோவிட் நிலைமைக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வங்கிகளுடன் கலந்துரையாடி வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்குவதற்கு முடிந்ததாக நிதி மூலதன சந்தை மற்றும் அரச தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் RMP ரட்நாயக்க அவர்கள் குறிப்பிட்டார்.
வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டுக்குள் ஈர்ப்பதற்கு நிதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்த RMP ரட்நாயக்க அவர்கள் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் தேசிய கடன் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றை நாட்டில் நிறுவுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். சீன நிறுவனத்தின் கடல் அட்டை பண்ணை தொடர்பில் நேரடியாக ஆராய்ந்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கௌதாரிமுனை பிரதேசத்தில் சீன நிறுவனம் ஒன்றினால் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணை தொடர்பாக இன்று மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருந்த அப்போதைய அரசாங்கத்திடம் அவசியமான அனுமதிகளை பெற்றுக்கொண்ட குறித்த சீன நிறுவனம் அரியாலை பகுதியில் தனியார் காணி ஒன்றினை குத்தகைக்கு பெற்று கடலட்டை குஞ்சு இனப்பெருக்க நிலையம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தது. பின்னர் அரியாலை கடல் பிரதேசத்தில் கடலட்டை குஞ்சு பராமரிப்பு நிலையத்தினையும் அமைத்து செயற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது கௌதாரிமுனையில் கடலட்டை பண்ணை ஒன்றினையும் அமைத்திருக்கின்றார்கள். கடலட்டை பண்ணைகள் தொடர்பான அனுமதிகள் நக்டா எனப்படும் தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த சீன நிறுவனத்திற்கான அனுமதிகள் நக்டா நிறுவனத்தின் கொழும்பு தலைமை அலுவலகத்தினால் வழங்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் சில செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பாக ஆராய்ந்து பூரணமான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றேன். அதேவேளை விரைவில் குறித்த பிரதேசத்துக்கு நேரடியாக விஜயம் செய்து பிரதேச கடற்றொழிலாளர்கள் சங்கம் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடி குறித்த சீன நிறுவனம் தொடர்பாக இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். எக்ஸ்பிரஸ் பெயர் கப்பல் விபத்தின் காரணமாக தொழில் உபகரணங்களை இழந்த கடற்றொழிலாளர்களுக்கு தொழில் உபகரணங்களை வழங்குவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொழில் உபகரணங்களை வழங்கி வைக்கும் செயற்பாடு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடற்றொழில் அமைச்சில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரட்நாயக்க மற்றும் அமைச்சர் அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் பல்வேறு மூலோபாயங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 20 தொலைக்காட்சி அலைவரிசைகளின் ஊடாக மாணவர்களுக்கு வீடுகளில் இருந்தே கல்வி கற்பதற்கான வசதிகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சுனாமி, கடல் பேரலை மற்றும் தற்போதைய COVID-19 கொரோனா தொற்று பரவல் அச்சுறுத்தலுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் இந்த தொலைக்காட்சி அலைவரிசை ஊடான மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை பாடசாலைகளை போன்று காலை 7:30 மணி தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்படும் எனவும் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா சுட்டிக்காட்டினார். அதே நேரம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு எதிர்கால நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் அதிகரித்து செல்லும் COVID-19 கொரோனா தொற்றை அடுத்து கல்வி செயற்பாட்டை மேற்கொள்ளும் வகையில் நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவருக்கும் COVID-19 கொரோனா தடுப்பூசியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக உபவேந்தர்கள் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் பல்கலைக்கழக கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் COVID-19 கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என உபவேந்தர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய விரைவாக பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் வாக்குகளால் எம்மை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்றமாகிய வலுவான நிறுவனம் இந்த நாட்டின் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் நிலையான அடித்தளமாகும். மக்கள் பிரதிநிதிகளாக இலங்கையர்களின் குரல்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் என தெரிவித்திருக்கின்ற சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன, இலங்கை நாடாளுமன்றம் இந்த நாட்டில் சட்டமியற்றல், நிதி முகாமைத்துவம், மேற்பார்வை மற்றும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான நிறுவனமாக செயற்படுவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்றாகும். இந்த நிலையில் உலக நாடாளுமன்ற தினத்தை முன்னிட்டு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மக்களால் தெரிவு செய்யும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியலமைப்பின் ஊடாக இந்த நாட்டில் சட்டம் இயற்றுதல் மற்றும் மறுசீரமைத்தல் போன்ற அடிப்படை அதிகாரங்கள் சட்டவாக்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக தற்போதைய கோவிட்-19 நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு புதிய சட்டங்கள் தேவை என்று சுகாதார அமைச்சு கூறுகிறது. எனினும் அதன் விரைவு செயல்முறை உள்ளிட்ட அனைத்தையும் ஆராய்ந்து அனுமதி அளிப்பது சட்டமன்றத்தின் பணியாகும். அரசியலமைப்பின் 148வது உறுப்புரைக்கு அமைய அரசு நிதி தொடர்பான முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே காணப்படுகிறது. இதில் வரவு செலவு திட்டத்திற்கான அனுமதி வழங்குதல் பிரதான விடயமாகும். இந்த நாட்டின் எதிர்கால திட்டங்களுடன் தொடர்புடைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் பொருளாதார முன்மொழிவுகள் என்பன நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. விசாரணைகள் மற்றும் மேற்பார்வை என்பன தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அதிகளவு பணியாற்றுவது குழு முறைமை என்கின்ற சிறிய நாடாளுமன்றத்தை குறிப்பிடலாம். இது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற நாடாளுமன்றங்களினால் பின்பற்றப்படும் வெற்றிகரமான முறையாகும். சட்டவாக்கத்துக்கு நீங்கள் தெரிவு செய்து அனுப்பும் பிரதிநிதிகள் இங்கு கட்சி பேதமின்றி கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றனர். அவர்கள் மாத்திரமில்லாமல் உரிய துறைசார் நிபுணர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நமது நாடாளுமன்றம் 225 மக்கள் பிரதிநிதிகளை கொண்டிருப்பதுடன் அவர்கள் பொதுமக்களின் அபிலாசைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இலங்கை நாடாளுமன்றம் சபா மண்டபத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்காகவே குறிப்பிடத்தக்க அளவு நேரத்தை ஒதுக்குகிறது. பிரதமர் அல்லது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அந்த கேள்வியை முன்வைத்து விடைகளை பெற்றுக்கொள்ளும் முறைமை எமது நாடாளுமன்றத்தில் காணப்படுகிறது. அதேபோன்று எமது நாடாளுமன்றமும் ஏனைய நாடுகளைப் போலவே உள்ளூர் மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஆதரவு தேவைப்படும் மக்களுக்கு ஆதரவான நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுகிறது. உதாரணமாக 2030ஆம் ஆண்டு நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் தொடர்பில் நாங்களும் ஒன்றிணைந்து இதனை அணுகுவதை குறிப்பிட முடியும் எனவும் தெரிவித்தார். சமூகத்துடனான நெருங்கிய தன்மை காரணமாக இலங்கை நாடாளுமன்றம் உலகின் ஏனைய நாடாளுமன்றங்களை விட தனித்துவமாக காணப்படுகிறது என்றும் அவர் மேலும் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாக்கி சதோசோவுக்கு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட விலையில் பொதுமக்களுக்கு அரிசியை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அமைவாக அரிசியாக்கப்பட்ட முதலாவது தொகுதி அரிசி வெளிசர சதோச களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டார். மேலும் நெல் பங்குகள் அரிசியாக மாற்றப்படுவது கடந்த பருவத்தில் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களினால் அரசாங்க நிதியுடன் வாங்கப்பட்டது. இதேவேளை அத்தியாவசிய நுகர்வு பொருளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடம் அறவிடப்படும் தண்டு பணத்தை 1 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த நிகழ்வின் போது தெரிவித்திருக்கின்றார். அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றவர்களுக்கான அபராத தொகையை 100,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு சட்டமூலம் அவசர சட்டமூலமாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட இருப்பதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் இதற்கு அமைச்சரவை 2 தடவைகள் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த எம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தடுப்பூசி. எனவே கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயங்கக்கூடாது என்று கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் தவறாது பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த மாதத்தில் அதிக அளவில் தடுப்பூசிகள் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் 30 லட்சம் தடுப்பூசிகளை இதுவரை ஏற்றியிருக்கின்றோம். அடுத்த 2 மாதங்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கின்ற ராணுவ தளபதி சில ஊடகங்களில் கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள மக்கள் பின்னடிக்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதே நேரம் மக்கள் இவ்வாறு அச்சமடைவது ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த தடுப்பூசியில் தான் கோவிட்-19 எதிர்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இதேவேளை நாட்டில் சில இடங்களில் மட்டும் டெல்டா உள்ளிட்ட உருமாறிய கோவிட் வைரசுகளின் அச்சுறுத்தல் நிலை இருக்கிறது. எனினும் நாட்டை முடக்கவோ அல்லது பயண கட்டுப்பாடுகளை பிறப்பிக்கவோ எடுப்பதற்கு எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. ஆனால்
நாட்டின் அடுத்த கட்ட நிலைமைகளுக்கு அமைய தீர்மானங்கள் எப்போதும் மாறலாம் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை அவதானித்து சுகாதார தரப்பினர் ஒவ்வொரு நாளும் இது குறித்து தரவுகளை பதிவு செய்கின்றார்கள். அத்துடன் கோவிட்-19 தடுப்புச் செயலணை கூட்டத்திலும் ஆராயப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும். தற்போது இருக்கின்ற நிலையில் 2000க்கும் குறைவான கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். மரணங்களும் நாளாந்தம் 50க்கும் குறைவாக பதிவாகின்றன. எனவே நிலைமைகள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும். ஆனால் வைரஸ் தொற்று பரவவில்லை என கருத்தில் கொள்ளக்கூடாது என சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் அடுத்த ஒரு மாத காலம் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற ராணுவ தளபதி மக்களின் செயற்பாடுகளில் தான் இது தங்கியிருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா தொற்று நிலைமையினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள சுற்றுலாத்துறைசார் நிறுவனங்களுக்கான சலுகைகளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. கோவிட்-19 கொரோனா தொற்று நிலைமையினால் பிரச்சனைகளுக்கு ஓம் கொடுத்து வரும் துறைகளில் ஒரு சில நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் தொழிலை இழக்கச் செய்யாமல் பேணிக்கொண்டு தொழில் செய்வதற்கான சலுகை வழங்கும் நோக்கில் தொழில் வழங்குனர்கள், ஊழியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் உத்தியோகஸ்தர்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்ட செயலணை ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்காக அமைச்சரவை இதற்கு முன்னர் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதற்கமைய அனைத்து ஊழியர்களுக்கும் பணிபுரிவதற்காக சமமான வாய்ப்புகளை வழங்கல், ஊழியர்கள் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டுமாயின் இறுதியாக செலுத்தப்பட்ட மொத்த மாதாந்த சம்பளத்தின் 50% அல்லது 14,500 ரூபாய் தொகையில் அதிக நன்மை கிட்டும் தொகையை வழங்கல் மற்றும் குறித்த சம்பளத்துக்காக தொழில் வழங்குனரால் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்துக்கு பணம் செலுத்துதல், உலகளாவிய ரீதியில் சர்வதேச விமான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பாக எமது நாட்டில் சுற்றுலாத்துறையை வழக்கமான வகையில் பேணிச் செல்ல இயலாமல் இருப்பதுடன் குறித்த துறையில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் சலுகைகளை 2021 ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் 2021 டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் மேலும் நடைமுறைப்படுத்தும் வகையில் தொழில் உறவுகள் அமைச்சர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 4,35,000 காணி துண்டுகளை பகிர்ந்து அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காணி அமைச்சின் செயலாளர் RAK ரணவக்க தெரிவிக்கையில், நாட்டில் சுமார் 5 லட்சம் மக்கள் காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதற்காக பயன்படுத்தப்படாத காணிகளை அடையாளம் கண்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்துக்கு அமைய 4,35,000 காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸுடன் அமைச்சர் நாமல் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக கிடைக்கும் பல வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வழிகள் குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடன் கலந்துரையாடி இருப்பதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் நாட்டில் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மேலும் 2 மரணமடைந்திருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை அவர்கள் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி யாழ் மாநகர எல்லைக்குள் வசிக்கும் வயோதிபர் ஒருவரும் நைனாத்தீவைச் சேர்ந்த பெண் ஒருவருமே இவ்வாறு கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்திருக்கின்றார்கள். அத்துடன் நேற்று முன்தினம் யாழ் மாவட்டத்தில் 4 மரணங்கள் பதிவான நிலையில் நேற்றைய தினம் 2 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 6 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதனிடையே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா நோயால் மரணமடைந்தோருடைய எண்ணிக்கை 91 உயர்வடைந்திருக்கிறது. அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் 5,291 உயர்வடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1709 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,57,217 அதிகரித்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதேநேரம் நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களில் 2,23,471 பேர் பூர்ணமாக குணமடைந்து வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி இருப்பதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க நாட்டில் மேலும் 45 கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு நேற்று தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு மரணமடைந்தவர்களில் 21 ஆண்களும் 24 பெண்களும் அடங்குகின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட மொத்த மரணம் 3000 கடந்து 3030 அதிகரித்திருப்பதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சுகாதார அறிவுறுத்தல்களை மக்கள் சரியாக பின்பற்ற தவறினால் இன்னும் 10 வாரங்களுக்குள் இலங்கையில் கோவிட்-19 கொரோனா வைரஸின் டெல்டா திரிபு வியாபிக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. தொற்று நோய் தொடர்பான வைத்திய நிபுணர்களினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருக்கின்றார். தற்போது டெல்டா வைரஸ் குறிப்பிட்ட சிலரிடம் மாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை நாட்டில் நடமாட்ட தடை நீக்கப்பட்டாலும் இன்னும் முழுமையாக நாடு திறக்கப்படவில்லை. மக்கள் ஒன்று கூடுவதற்கும் விருந்துபசாரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கும் தடை நிலவுகிறது. இந்த நிலையில் மக்கள் மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக அன்றி வீணாக வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும். அல்லாத பட்சத்தில் டெல்டா திரிபு மிக வேகமாக இலங்கை முழுவதும் பரவக்கூடும் என எச்சரித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே இந்த வைரஸ் திரிபானது மிகவும் ஆபத்தானது என்று சர்வதேச அளவில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் கோவிட்-19 ஆல்பா வைரஸ் திரிபு தொற்றால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் தடுப்பூசிகளின் போது மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இதுவே காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை பேராசிரியர் நீலிகா மாலவிகே உள்ளிட்ட வல்லுநர்களால் நாட்டில் டெல்டா வைரஸ் திரிபு தொற்று பரவும் ஆபத்து இருப்பதாக எச்சரித்திருக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே இலங்கையில் இதுவரை 12 கர்ப்பிணி பெண்கள் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தின் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண எல்லைகளை கடக்க முயற்சிக்கும் வாகனங்கள் தொடர்ந்தும் திருப்பி அனுப்பப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் வாகனங்களுக்கு மட்டுமே மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே மாகாணங்களுக்கு இடையிலான தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவ்வாறு பயணிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பயண கட்டுப்பாடு விதிகளை மீறிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த 24 மணி நேரத்தில் 433 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். அத்துடன் கண்டியைச் சேர்ந்த 67 பேரும், கம்பளையைச் சேர்ந்த 56 பேரும், குலியாப்பட்டியைச் சேர்ந்த 43 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை 45,532 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். திஸ்ஸ மகாராமையில் தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் சீன ராணுவத்தினரின் சீருடை போன்று உடையணிந்து காணப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன சீன தூதரகத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஊழியர்கள் சீன ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என சீன தூதரகம் பாதுகாப்பு செயலாளரிடம் தெரிவித்திருக்கிறது என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. அவர்கள் நிறுவனத்தின் சீருடையே அணிந்திருந்தனர் என சீன தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் சீன ராணுவத்தினருடன் சீருடை போன்ற உடைகளை ஊழியர்கள் அணிவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு குறிப்பிட்ட நிறுவனத்தினரை கேட்டுக் கொள்ளுமாறு சீன தூதரகத்தை பாதுகாப்பு செயலாளர் கேட்டிருக்கின்றார்.
எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீயால் இடம்பெற்றுள்ள கடல் மாசுறுதல் தொடர்பான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்காக தேவையான வசதிகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய நீதி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபரின் பங்கு பெற்றலுடன் ஆலோசனை நிகழ்ச்சி திட்டம் நடத்தப்பட்டது. அதற்கமைய குறித்த ஆலோசனை வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை கீழ்காணும் படிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காப்புறுதி இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்காகவும் தீயால் ஏற்பட்ட பாதிப்பை மற்றும் மதிப்பீடு செய்வதற்காகவும் 5 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இழப்பீடு கோரல் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக முன் மொழிகளிலும் பத்திரிகை விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபர் அவர்களால் கப்பல் உரிமையாளர்களுக்கும் கேப்டனுக்கும் மற்றும் பிரதிநிதி நிறுவனத்தின் பணியாளர் சபைக்கும் எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கடல்வாழ் உயிரினங்கள் மரணமடைந்தமை தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் யானை வேலி மற்றும் அகழி நிர்மாணித்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் மற்றும் காடுகள் மீள வளர்த்தல் மற்றும் வன வள பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளரினால் அந்த தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வகையான விபத்துகளின் போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு அனுபவம் கொண்ட சட்ட வல்லுநர்களின் சேவையை எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்கு அவசியமாகுகின்றதால் அதற்கு பொருத்தமான நிறுவனத்தை தெரிவு செய்வதற்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதுடன் 8 சர்வதேச சட்ட நிறுவனங்கள் அதற்காக தமது விருப்பை தெரிவித்திருக்கின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையும் பாகிஸ்தானும் பாதுகாப்பு ரீதியாக ஒரு கூட்டு நாடுகளாகவே நீண்ட காலமாக இருந்து வருகின்றது என பாகிஸ்தான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் ஓய்வு நிலை இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் முகமது சார் கெட்டக் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை வருகை தந்துள்ள அவர் கிளிநொச்சி ராணுவ தலைமையக கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் HP ரணசிங்க அவர்களை நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அத்துடன் இரணிமடுவில் அமைந்திருக்கின்ற நெலும்பியசவில் இருக்கின்ற கிளிநொச்சி பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த 30 குடும்பங்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்கி வைக்கும் நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டார். இதையடுத்து உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நான் கடமையில் இருக்கின்ற ஒருவனாகவே உணர்கின்றேன். நான் இங்கு கடமையாற்றுவது என்னுடைய திறமை மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து மக்களுக்குமாக சேவையாற்றுவது என்னுடைய கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே இன்றைய தினம் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் முகமது சாத் கட்டாக் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி மற்றும் சமகால நிலைமைகள் தொடர்பிலும் அவர் ஆராய்ந்திருக்கின்றார். இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் S முரளிதரன், மாவட்ட திணைக்கள தலைவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தரச்சான்றிதழற்ற முகக்கவசங்களை சந்தைகளிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தைகளில் தரமற்ற முகக்கவசங்கள் இந்த நாட்களில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அணியப்படுகின்ற முகக்கவசத்துக்கு தரச்சான்றிதழ் கட்டாயமாகும் என அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் சாந்த திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் தரச்சான்றிதழற்ற முகக்கவசங்களை சந்தைகளில் விற்பனை செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றில் கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் இடம்பெற்ற குழப்ப நிலைமை தொடர்பான விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன அவர்களிடம் கையளிக்கப்பட இருக்கிறது. ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நிறைவு தினத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் நாடாளுமன்றில் முருக நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, கெகலிய ரம்புக்வெல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் உள்ளிட்டோர் அடங்கிய இந்த குழு நேற்று கூடியது. இதன்போது குறித்த விசாரணை அறிக்கையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் 6 நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருந்த தடை நிபந்தனைகளின் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கட்டார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இலங்கை லிமிடெட் நிறுவனம் தெரிவித்திருந்தது. குறித்த தடை ஜூலை 1 முதல் ஜூலை 13ஆம் நாள் வரை அமுலில் இருக்கும் என இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மரபணு மாற்றமடைந்த டெல்டா வைரஸ் தொற்று பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரித்தானியாவில் இருந்து வருகை தரும் அனைத்து விமானங்களுக்கும் கொங்கோங் தடை விதித்திருக்கிறது.
கொங்கொங்கின் மிகவும் ஆபத்துமிக்க நாடுகளில் ஒன்றாக பிரித்தானியா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜூலை மாதம் 1ஆம் நாள் முதல் அனைத்து உள்வரும் பயணிகள் விமான சேவைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொங்கொங்கில் ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்களை அடக்கும் விடயத்தில் மேற்குலக நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையில் அரசியல் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்ற பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனிடையே இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகளிலிருந்து பயணிக்கும் விமானங்களுக்கு துருக்கி அரசாங்கம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. நாட்டின் உள்துறை அமைச்சு இது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இலங்கை, இந்தியா, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து பயணிக்கும் விமானங்களுக்கு நாளை முதல் மறு அறிவித்தல் வரை துருக்கியில் தரையிறங்க அனுமதி இல்லை. இந்த நாடுகளில் கோவிட்-19 தொற்றாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்படுகின்றமையே இதற்கான காரணம் என அந்த நாட்டு போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த செய்தியின் பார்வையோடு உள்ளூர் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை பார்வையிடலாம்.